மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள் சொல்லிட்டு ஒரு புது ஐடியா ட்ரை பண்ணியிருக்கேன். டீம் ஹஸ்லர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு இம்ப்ரவைசேஷன் தான் இது. இந்த நம்மளோட கிரிக்கெட் பேசலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியாவில் வந்தேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் MEP பாயிண்ட்ஸ் டேபிள், அதாவது மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்சை 3ஆக பிரிக்கிறோம். பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். பவர் பிளேக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் தி ப்ரெஷியஸ் பவர் பிளே அப்படிங்கிற மாதிரி அந்த செக்மெண்ட்டுக்கு வச்சிருக்கோம். அண்ட் அடுத்த மிடில் ஓவர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பைன் ஆர் வைன் அப்படின்னு வச்சிருக்கேன். வைன் தான் இந்த சரக்கு கிடையாது, WHINE வைன், அதான் அழுகிறது. சரியா? பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஓவர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு லைஃப்ல மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இல்லையா? ஸோ அந்த கட்டம் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சால்டான ஸ்பைன் டீமுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா அதை சொதப்பிட்டோம்னா உட்காந்து அழுக வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு மெட்டஃபாரிக்கல் வந்து ஸ்பைன் ஆர் வைன் அப்படிங்கிற மாதிரி செக்மெண்ட் 2 வச்சிருக்கேன். ஓவர்ஸ் பிட்வீன் 6 and 15. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 to 6 வந்து பவர் பிளே, ஸோ த ப்ரெஷியஸ் பவர் பிளே, அண்ட் 6 to 15 வந்துட்டு ஸ்பைன் ஆர் வைன், அண்ட் கடைசி 5 ஓவர் டெத் ஓவர்ஸ் சொல்லுவாங்களே, ஸோ கேம் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளே ஒரு ரன் ரேட் வச்சு அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சு புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ as I said, this is a new attempt. Let me know your thoughts. Let's get started with the 10th episode of Cricket Pesalaam with the Earphones. Dhoni finishes off in style. India lift the World Cup after 28 years. வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, வணக்கம் ஆட் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். But this is match number 33 between the two gigantic teams of IPL, the 5 times champions versus the 5 times champions. El Clasico, mother of all clashes. என்னமோ சொல்லி பயங்கரமா வந்தா பங்காளிக திடீர்னு இப்படி பண்ணி போட்டானுங்க. உண்மையிலே சொல்றேன், மனசார சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு மேட்ச் ஆகும்னு எதிர்பார்க்கல, ஒன் சைடாக போகணும்னு எதிர்பார்க்கல. உண்மையில வந்துட்டு இந்த வருஷம் வந்து CSK, மும்பை இந்தியன்ஸ் 2 பேருமே ஒரு மாதிரி தடுமாறி ஆடிட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் வரும்போது பயங்கரமான ஒரு கிளாசிக்கல் மேட்ச் வர மாதிரி பார்த்தேன். பட் இட் ஜஸ்ட் was a very off day for Mumbai Indians, unfortunately. பட் CSK ஜெயிச்சிட்டாங்கிறது சந்தோஷம் தான். உண்மையிலே அது வந்து CSK ஃபேனாக சந்தோஷமாக இருக்குது. பட் பங்காளிங்க இப்படி மேட்ச் முடிஞ்சிடக்கூடாதுங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. Nevertheless, we all know what happened. The toss was won by நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்கள். வழக்கம் போல ஒரு டாஸ் தொட்டு அப்படி அண்ட் அவங்க பவுலிங் எடுத்தாங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர்ட் 207 for 6. Thanks to சேட்டன் பண்ணலே சேட்டை செய்யாம பண்ணலே மனசை வந்து இறங்கி அடிக்கிறாரு. 7வது மேட்ச்ல 2வது செஞ்சுரி ஃபார் CSK. மொத்தமாகவே வந்துட்டு IPL 5 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காப்ல. அதில் 2 செஞ்சுரி ஆல்ரெடி CSK போட்டாப்ல. அடிச்சு தூக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். டச் விட்டு சஞ்சு வைட்டன் எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஒன்ஸ் அகைன் அப்படி சொல்லிக்கிறேன். பெரிய ஸ்கோர்ஸ் மற்றபடி யாருமே இல்லை. 20s தான் எல்லாமே வந்துட்டு நம்ம ருத்து பிரதர் ஸ்டார்டட் ஆஃப் வெல். மனுஷன் திடீர்னு 3-4 ஒரு 16 சொல்லிட்டு ஏதோ பண்ணுவாப்லன்னு பார்த்தா வக்குன்னு போயிட்டாப்ல. Devil Brothers 20, that's all. No big scores, but otherwise CSK 207 for 6 அடிச்சாங்க. பட் இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் were all out for 104. a complete collapse. நடுவில் வந்து ஸ்கை அவர்களோ நம்ம திலக் வர்மா அவர்களோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண பார்த்தாங்க. பட் on the verge of building that partnership, bowling also was very nice. ஒரு மாதிரி நல்லா கண்டெயின் பண்ணிட்டதுனால ரன் ரேட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்க போய் திலக் வர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த செகண்ட் கொலாப்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொலாப்ஸ் பவர் பிளேல காலி. அண்ட் திலக் வர்மா அவுட் ஆனாலும் செகண்ட் கொலாப்ஸ் கடகடன்னு அவுட் ஆகி 103 ரன் விக்ட்ரி. நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் 7th பொசிஷன்லையும் நம்ம 8th பொசிஷன்லையும் இருந்தோம். ஐ திங்க் இப்போ வந்து ரைட் நவ் ஐ திங்க் we are in the 5th position if I'm not wrong. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரன் ரேட் மூலிமா வந்துட்டு பயங்கரமாக தூக்கி விட்டுருச்சு. ஸோ அது வரைக்கும் அதை சொல்கிறேன், ஆஸ் அ CSK ஃபேன் கண்டிப்பாக சந்தோஷம் தான். பட் ஆனால் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம பங்காளிவே அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் nevertheless, now let's பிரிச்சிஃபை த மேட்ச் into 3 sections and see what happened. கொஞ்சம் அப்படியே பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் சொல்கிறேன். திஸ் இஸ் வேர் நம்ம MEP பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து எனக்கே புதுசு தான். ஸோ எப்படி போகிறேன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, let's go. CSKவோட பவர் பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 73 ரன் அடிச்சிருந்தாங்க அண்ட் 2 wickets. சரியா? ஸோ பேசிக்கலி 6 ஓவருக்கு 73 போது ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 12.16. ஸோ இப்போ வந்து MEP பாயிண்ட்ஸ் டேபிள் வரும். ஸோ பவர் பிளே ரன் ரேட் படி வந்துட்டு MEP பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இட்ஸ் பூம், இட்ஸ் 10 ஃபுல் ஆன் 10 பாயிண்ட்ஸ். பயங்கரமான ஸ்டார்ட் ஃபார் CSK பவர் பிளேயில். ஸோ 10 பாயிண்ட் கிடைக்குது. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேபிள் நம்ம மைனஸும் பண்ண போகிறோம். என்ன மைனஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸ் எவ்வளோ இழந்தாங்களோ மைனஸ் அந்த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ். ஸோ MEP பாயிண்ட்ஸ் வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னா -2 விக்கெட்ஸ் போனதுனால. சரிங்களா? ஸோ 10 - 2 ஃபைனல் ஸ்கோர் பவர் பிளேயில் CSKக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட். ஓகே, பட் அதே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தோன்னா 29 for 3. அதாவது பவர் பிளேயில் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் வெறும் 29 ரன்ஸ் தான் ஃபார் 3 wickets. ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 4.83, which is very 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 less. அகேன் இப்போ டேபிள் வரும், பவர் பிளேயோட MEP பாயிண்ட்ஸ் டேபிள் வரும். அதில் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ரொம்ப கம்மி. ஸோ த பாயிண்ட்ஸ் இஸ் 2 அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் 3 விக்கெட்டில் வந்திருக்காங்க. ஸோ மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ த ஃபைனல் ஸ்கோர் கோஸ் டு -1. ஓகே, ஸோ அங்கே அதான் பவர் பிளேலே தே கைண்ட் ஆஃப் லாஸ்ட். ஏன்னா பிகாஸ் 2 சாலிட்லி செட் பேட்ஸ்மேன், சாலிட் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் நம்ம குவிண்டன் டிகாக் அவர்களும் நமந்தீர் அவர்களும் வந்துட்டு அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு அந்த இதில் காலி. ஒரு 2.3 15 பால்ஸில் 3 விக்கெட்டு. ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது பிளேயர் வந்தார், டேனிஷ் மலேக்கர்னு வந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல, புது பிளேயராக இருக்காப்ல. பட் நெவர்தெலஸ் ஐ திங்க் இஸ் அ வெரி பொட்டன்ஷியல் பேட்ஸ்மேன். அன்னைக்கு நல்லா போட்டு அப்படி இவர் நம்ம யார் அவர் ஆகிய ஹுசைன் வந்துட்டு அப்படியே மாஸ்க்கெல்லாம் வச்சு பயங்கரமாக போட்டு பயங்கரம் பண்ணிட்டா அப்படி. பட் அங்கே இன்ஃபேக்ட் அங்கே வந்து இட் வாஸ் அ வெரி 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 பெரிய அடி ஃபார் நம்ம எம்ஐன்னு சொல்லி அந்த இடத்துல. whenever கமிங் பேக் நவ் டு த மிடில் ஓவர்ஸ் ஸ்பைன் ஆர் வைன், அங்கே கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் சிஎஸ்கே வந்து 149 for 4 இருந்தாங்க. தட் இஸ் 76 ரன் அந்த பீரியடில் அடிச்சிருக்காங்க. அந்த கணக்கு படி பார்த்தா அவங்களோட ரன் ரேட் இஸ் 8.44. அண்ட் இப்போ எம்இபி பாயிண்ட்ஸோட டேபிள் மாறும். பிகாஸ் மிடில் ஓவர்ஸ்க்கு வேற மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்கும் அண்ட் டெத் ஓவர்ஸ்க்கு வேற மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ 3 செக்டர்ஸ்க்கு வந்துட்டு 3 செக்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வெவ்வேறு மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ MEP points for the spinal segmentல பார்த்தீங்கன்னா as per the run rate CSK get 6 points minus 2 point because 2 விக்கெட் தோத்து இழந்திருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்கோராக 4 வராங்க. இது மிடில் ஓவர்ஸில். அண்ட் நம்ம அதே வந்து கம்பேர் பண்ணி மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் 94 for 7, a complete collapse. எக்ஸ்ட்ராவாக அந்த பவர் பிளேலேருந்து அடிச்சது 65 ரன். அதுபடி ரன் ரேட் பார்த்தா 7.22. ஸோ எம்இபி பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபார் மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்த்தா 6 பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க, விச் வாஸ் அ குட் ரெக்கவரி ஆக்சுவலி. பட் -4 4 விக்கெட் இழப்பினால. ஸோ ஃபைனல் ஸ்கோர் இஸ் 2. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு அகேன் இங்கேயும் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ரன்ஸ் வைஸ் ரெக்கவர் பண்ணாங்க. பட் விக்கெட்ஸ் பயங்கரமாக இழந்துட்டாங்க. அகேன் த கொலாப்ஸ் ஸ்டார்டட் ஹியர் ஆல்ரெடி. And then now we are going to the final segment of the match. CSK or a game of death. The death overs la CSK ended up the match with 207. That is 58 runs more from how much they were at the end of 15 overs. சரிங்களா? 58 ரன் அடிச்சிருக்காங்க. அதபடி வந்துட்டு நம்ம ரன் ரேட் பார்த்தோம்னா 11.6 and 2 விக்கெட் வந்திருக்காங்க. And 11.6ங்கும் போது இப்போ எம்இபி டேபிள் ஃபார் இந்த டெத் ஓவர்ஸ்க்கு பார்க்கும்போது CSK gets 6 points. மைனஸ் வந்துட்டு 2 பாயிண்ட் பிகாஸ் அகைன் 2 விக்கெட் போச்சு. ஸோ ஃபைனல் ஸ்கோர் இஸ் 4. ஸோ சிஎஸ்கேவோட 3 ஸ்கோர்ஸ் பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் வந்து பார்த்தா 8 + 4 + 4 தட்ஸ் 16 points at the end of the match for CSK according to நம்ம மிஸ்டர் Earphones பாயிண்ட்ஸ் டேபிள். ஓகே, எம்இபி டேபிள் சொல்கிறேன். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா தி எண்டட் ஆஃப் வித் 104 runs. அதாவது 10 runs அதுக்கப்புறம் அடிச்சாங்க, 3 விக்கெட் மீதி இழந்துட்டாங்க. ரன் ரேட் இஸ் 2. நம்ம 5 ஓவர்ஸ் கால்குலேட் பண்ண மொத்தமாக எடுத்து பார்த்தா அவங்க ஆல்ரெடி 19th ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. பட் நம்ம 20 ஓவர்ஸ்க்கு எடுத்துக்குவோம். சரி, அந்த மாதிரி போனால் கொஞ்சம் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரியா? ஸோ 2 runs தான். எம்இபி பாயிண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1 point தான் வருது. மைனஸ் பார்த்தீங்கன்னா 3 points வருது. அகேன் இட்ஸ் -2. ஸோ அங்கே வாங்கின நம்ம மிடில் ஓவர்ஸில் வாங்கின 2 பாயிண்ட்டும் இந்த எண்ட் ஓவர்ஸில் இழந்த 2 பாயிண்ட்டும் கழிச்சிட்டோம்னா 0 ஆயிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்த பவர் பிளேயர் வந்து -1 தான் வந்துட்டு ஃபைனல் பாயிண்டாக நிற்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபைனல் எம்இபி பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் -1 அண்ட் தட் இஸ் வை த massive defeat. அது வந்து this was a collapse. பாவம் உண்மையில சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ் இட் வாஸ் a very 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 off day. 1 or 3 ரன்ஸில் தோக்குற டீம் இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் தியர் ஹையஸ்ட் எவர் லாஸ் அவங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஸோ இட் வாஸ் அ டோட்டலி ஆஃப் டே. திங்ஸ் டென்ட் ஒர்க் அவுட் அட் ஆல். இதில் குட்டி குட்டி அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பவர் பிளேலே வந்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆரம்பிச்சு. நான் சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன் 2 பேர் இன்ஃபார்ம் வந்துட்டாங்க, அவங்க 2 பேர் காலி. பட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா செகண்ட் ஓவர் போடுறப்ப அந்த ஓவர்லேயும் 19 runs கொடுத்தாரு. அங்கேயே நிறுத்திருக்கலாம். அகேன் மேபி அவர் அடிக்க போறாருங்கிறதுக்காக இன்னொரு ஓவர் போட்டு பார்க்கலாம், மேபி விக்கெட் கிடைக்கிற சான்ஸுக்குன்னு ட்ரை பண்ணாரு, என்னன்னு தெரியல. பட் நோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பொழந்து அவங்கள மறுபடியும் 19 runs கிடைச்சிட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து ஜஸ்ட் டுக் ஆஃப். மேபி அந்த ஓவரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மேபி வந்திருக்கலாம். பவர் பிளேலாம் முடிஞ்சக்கப்புறம் லேட்டராக வந்து மேபி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாமோ தோணுச்சு. பட் தட் காட் சிஎஸ்கே கோயிங் அண்ட் தேர் வாஸ் நோ கமிங் பேக் ஆஃப்டர் தான். அதுக்கப்புறம் டப்பன்னு போயிட்டாங்க. மீன் வைல் சஞ்சு வைட்டன்ஸ் ஒரு கிளாசி நாக் going to reaching his 100 at the final ball. It just didn't happen for MI அன்னைக்கு. நான் சொன்ன மாதிரி ஸோ இது 2 மேஜரான மிஸ்டேக்ஸு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அகேன் ஒன் மோர் சொன்ன மாதிரி திலக் அண்ட் ஸ்கை அவர்கள் முடிஞ்சளவு ட்ரை பண்ணாங்க. பட் தே ஹேட் டு பி காஷியஸ் as well. பேட்ஸ்மேன் இருந்தாங்க பின்னாடி. பட் நெவர்தெலஸ் அவ்வளோ கொலாப்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் காஷியஸாக தான் ஆடி ஆகணும். பவுலிங் ஆல்சோ வாஸ் குட். ஸோ சம்வேர் அரௌண்ட் 10 overs கிட்ட வந்துட்டு ரன் ரேட் 14 கிட்டேயோ 15 கிட்டேயோ எகிரிடுச்சு. ஸோ
they had to go. They just had to go. பட அடிக்க போகிறாங்க, கொலாப்ஸ் ஆகுது, அண்ட் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் த மேட்ச். ஸோ நம்ம எதிர்பார்த்த எல் கிளாசிக்கோ நடக்கலை. It just turned out to be a one-sided match. But nevertheless, anything can happen to any team அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்த மேட்ச் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறேன். பட் நம்மளுக்கு பர்சனலாக சிஎஸ்கே 2 பாயிண்ட் வந்துருச்சு, அண்ட் 8th-லேருந்து 5th போச்சுங்க, இந்த சந்தோஷம். பட் மும்பை ஃபேன்ஸ் டோன்ட் வரி, யூ கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, I had fun trying this new methodology of analyzing the match. உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி படிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் ஏதோ ஃபீட்பேக் ஏதாவது சொல்லுங்க, திருத்திக்கிறேன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் அட்டம். இன்னும் போக நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மை வீடியோ ஆன் த மேட்ச் பிட்வீன் CSK and MI, மேட்ச் நம்பர் 33. உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி குறிச்சு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.